பரிவட்டங்களும் முதல் மரியாதையும் பெற்றவர்கள். அது நம்முடைய மரபு. நம்முடைய மரபு நம்ம யாரும் மறக்கவே கூடாது. நாம் தேவேந்திர குல வேளாளர்கள் ஏருக்கும் போருக்கும் சொந்தக்காரர்கள். ஏருக்கும் போருக்கும் சொந்தக்காரர்கள். நாம் நம்முடைய பண்பாடு, நம்முடைய கலாச்சாரம் அனைத்தும் நம்முடைய படிப்புகள் அனைத்தும் எட்டத்தில் பதியப்பட்டுள்ளது. எளிய மக்கள் நாம் தேர் இழுக்கணும். நம் தேர் இழுத்தால்தான் தேரோடும். இன்னும் கூடி தேர் இழுத்தால்தான் தேரோடும். தேவேந்திரன் தொட்டால் தான் தேரோடும். அவருடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் செய்தவர்கள் நாம் தேவேந்திர குல வேளாளர் மக்கள். நம் பாண்டிய வம்சத்தை சேர்ந்தவர்கள். நம்முடைய கல்வெட்டுகள், புராணங்கள், இதிகாசங்கள் அனைத்துமே நாம் பொறிக்கப்பட்டவர்கள் தேவேந்திர குல வேளாளர்கள். நாம் நீர் மேலாண்மைக்கு சொந்தக்காரர்கள். நாம் மனதில் உள்ள மக்கள். முதலில் வேளாண்மையும் வேளாண்மை தொழிலை குலத்தொழிலாக கொண்டவர்கள் தான் நாம் நம்முடைய தேவேந்திர குல வேளாளர் மக்கள். நாம் ஏன் இன்னும் பட்டியலிட்டு நாம் வெளியேற வேண்டும்? நம்முடைய தலையாய கடமை என்னவென்றால் பட்டியலிட்டு நாம் வெளியேற வேண்டும். அதுதான் 1936ஆம் ஆண்டு நாம் 6ஆம் ஆண்டு முதல் நாள் வரை நாம் தேவேந்திர குல வேளாளர் என்றுதான் நாம் பறிக்கப்பட்டு உள்ளது. ஏன்? இது சூழ்ச்சி, அரசியல் சூழ்ச்சியின் காரணமாக நாம் தேவேந்திர குல வேளாளர்கள் நம்ம பட்டியல் சொல்றாங்க. பட்டியல் என்பது ஒரு அட்டவணை தான். பட்டியல் எஸ்சி அப்படின்னு சொல்றாங்க. எஸ்சி என்பது 72 ஜாதிகளை சேர்ந்த ஒரு அட்டவணை மட்டும்தான். அதுல நம்ம எஸ்சி கிடையாது. நாம் தேவேந்திர குல வேளாளர். பாண்டியர்கள் தான் பல்லவர் என்று நம்முடைய கோர்ட்டு தீர்ப்புள்ளது. எனவே நம் சமுதாயம் நம்முடைய பண்பாடு, நம்முடைய கலாச்சாரம் அனைத்தும் சீர்வர இருக்கிறது என்றால் நம் தேவேந்திர குல வேளாளர்கள் அனைவரும் நம்முடைய வரலாற்றை தெரிந்து கொண்டால்தான் நம்முடைய வரலாற்றை மீட்டெடுக்க முடியும். எனவே ஒவ்வொருவரும் நம்முடைய வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மார்க் எடுக்கிற அப்படின்னு நமக்கு நிறைய பேர் நிறைய விஷயங்களை நமக்கு சொல்றாங்க. நம்ம பட்டியல இருந்தனால நமக்கு வேலை வாய்ப்புகள்லாம் போய்விடும் அப்படின்லாம் சொல்றாங்க. பட்டியலை விட்டு வெளியே வந்தா வேலை வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் மிகவும் தவறானது. ஏன்னா படிச்சால்தான், படிச்சு மார்க் வாங்கணும். எந்த இடத்துக்கு போனாலும் நீங்க நல்லா படிச்சீங்களோ உங்களுக்கு மார்க் இருக்கா அப்படின்னு கேட்டுனா நம்முடைய அரசியல் அமைப்பு, நம்மளுடைய அரசியலமைப்பு அதிகாரம், நம் அரசியல், நம் சமூக முன்னேற்றம், நம்முடைய கல்வி அனைத்துமே தேவேந்திர குல வேளாளர்கள் மக்களை பார்த்துத்தான் அனைவரும் கற்றுக்கொண்டார்கள் என்பதை நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். பழனி, திருப்பரங்குன்றம், அது மாதிரி பெரிய பெரிய கோயில்களில் முதல்வர் நமக்குத்தான். இந்த பரிவட்டங்களை கல்வெட்டுகள் சொல்கிறது. இந்த கல்வெட்டுகள் நம்மளுடைய பண்பாட்டை சொல்கிறது, உயர்த்தி கூறுகிறது. வேளாண்மை மக்கள், நெருங்கிய மக்கள், நம்மதான் ஏருக்கும் போருக்கும் சொந்தக்காரர்கள். எல்லா கோயில்களும் உணர்வு அனைத்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து காஞ்சிபுரம் முதற்கொண்டு அனைத்து கோயில்களிலே நமக்கு பரிவட்டங்கள் கட்டப்படுகிறது, முதல் மரியாதை கொடுக்கப்படுகிறது. நம்ம கோத்திரம் என்னன்னு கேட்பாங்க. அப்ப நான் சிவன் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். சிவன் நம்ம சிவன் இந்திரனை வழிபடுகிறோம். இந்திரனை வழிபடுவர்கள் எப்படி நாம் தேவேந்திர குல வேளாளர்கள் நம்ம தனித்து வட்டப்படுகிறோம். நம் தேவேந்திர குல வேளாளர்கள் பசுவை தெய்வமாக வழிபடுவார்கள், பசுவை வழங்குபவர்கள். அந்த கண்ணை தூக்குனாங்கன்னா அவங்களுக்கு திருமணம் முடித்து வைக்கப்படும் சொல்றாங்க. அதே மாதிரி ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியில அந்த காளையை அடைக்கலால்தான் உங்களுக்கு திருமணம் என்று கூறுவார்கள். அப்படி காளைகளை அனைத்தையும் இந்த கண்ணெல்லாம் தூக்கி உயர்ந்த குடியை தந்த நாம் எப்படி பட்டியல் நம்ம வர முடியும்? எனவே நாம் பட்டியல்